கடந்த மாதத்திலே நாம் சிந்தித்த யோனாவுடைய சரித்திரத்தை குறித்து தான் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். 4 அதிகாரங்களை கொண்டிருந்த ஒரு தீர்க்க தரிசன நூலாக இருந்தாலும் மிகப்பெரிய சத்தியங்களை உள்ளடக்கியதாக அது இருக்கிறது. ஒருவேளை நான் அடுத்த மாதத்தில் தான் அதுக்குள்ளே உள்ள டீப்பாக போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ வரலாறு அதுக்கு பின்னணியில் இருந்து கொண்டிருக்கிறது. கேமராவும் வச்சிடுறீங்க, திருப்பி என்கிட்ட கேள்வியும் வேறு கேட்குறீங்க. பிரதர் சொன்னால பாடம் நடத்துறது ரொம்ப ஈஸி, ஆனால் பரீட்சை எழுதுறது கஷ்டம். அது எங்களுக்கு தான் தெரியும். நம்ம பாடம் நடத்திட்டு போயிடுவோம். அவன் எழுதியிருப்பான் பாருங்க, அதுதான் கஷ்டம். திருத்துறது கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி தான் என்னையே பேச வச்சுட்டு எனக்கே பரீட்சை வைக்கிறீங்க. பதில் தெரியலைன்னா நீங்கள் தானே பேசுறீங்க, உங்களுக்கே பதில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு ரட்சிப்பின் திட்டமும் யோனாவும். ரட்சிப்பினுடைய திட்டமும் யோனாவும். யோனாவுடைய புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கலாம். 1-5 வசனங்கள் வரை நம்ம வாசிப்போம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களுடைய தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். இந்த பரீட்சை வைக்கிறது ரொம்ப வறுமையான திட்டம் தான். நான் எங்கள் வீட்டிலேயே பார்க்குறேன். விழுந்து 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 பரீட்சைக்கு படிக்கிறது மாதிரியே படிக்கிறாங்க. எல்லாரும் அப்படி தான் படித்தாகணும், வேறு வழி இல்லை. ஆமாம், எல்லார் வீட்லேயும் அப்படி தான் அதே சொல்லிட்டார். அது நல்ல ஒரு திட்டம், உண்மையிலே ரொம்ப பாராட்டத்தக்கது. நாம் படிக்கிறோமோ என்னமோ, நம்ம குரூப்பில் உள்ளவங்கனால என்ன செய்கிறாங்க, படிக்கணும், எப்படியாவது எழுதணுங்கிற அந்த ஒரு சிந்தனை அவங்களுக்கு வருது. யோனாவுடைய ரட்சிப்பின் திட்டமும் யோனாவும் அந்த தலைப்பில் தான் நம்ம பார்க்குறோம். யோனா ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அவனுடைய மனநிலையை குறித்து கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம். கடவுளை பற்றிதான புரிதல் இல்லாத ஒரு மனிதனாக, இன ரீதியாக மற்ற மனிதர்களை வெறுக்கிற ஒரு மனிதனாக இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த யோனாவுடைய புஸ்தகத்தை நம்ம சுவிசேஷத்தோடு கூட இணைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாட்களிலே சுவிசேஷம் எந்த அளவுக்கு மனிதனுக்கு தேவை, ரட்சிப்பு எந்த அளவுக்கு தேவை என்பதை யோனாவுடைய புஸ்தகத்தோடு கூட இணைத்து தான் நான் தியானிச்சுட்டு வரேன். அது ரொம்ப அருமையாக இருக்குது. இதற்கு பல காரணங்கள் உண்டு. யோனா ஏன் இப்படி செய்தார், ஏன் அவர் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக வேற வழியை தேர்ந்தெடுத்தார், பல காரணங்கள் உண்டு. நாகும் காலத்திலே நினைவேயை குறித்தான தீர்க்க தரிசனம் இருக்கிறது. நாகும் புஸ்தகம் முழுவதும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது. 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. நாகும் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவள் வெறுமையும் வெளியும் பாலுமாவாள், மனம் கரைந்து போகிறது, முழங்கால்கள் தள்ளாடுகிறது, எல்லா இடுப்புகளிலும் மிகுந்த வேதனை உண்டு, எல்லாருடைய முகங்களும் கருகி போகிறது. 3ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க, அதில் 1ஆவது வசனத்தை வாசிங்க. இரத்தப்பள்ளிகளின் நகரத்திற்கு ஐயோ, அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது, கொள்ளை ஓயாமல் நடக்கிறது. நினைமையை குறித்ததான தீர்க்க தரிசனம் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. 4ஆவது வசனத்தை வாசிங்க. தன் வேசித்தனங்களினால் ஜாதிகளையும் தன் சூனியங்களினால் வம்சங்களையும் விற்கிற மகா சூனியக்காரியும் ரூபவதியுமாய் இருக்கிற வேசினுடைய திரளான வேசித்தனங்களின் நிமித்தம், இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து உன் வஸ்திரத்து ஓரங்களை உன் முகம் மட்டும் தூக்கி எடுத்து ஜாதிகளுக்கு உன் நிர்வாணத்தையும் ராஜ்யங்களுக்கு உன் மானத்தையும் தெரிய பண்ணி உன்மேல் தீட்டானவைகளை எரிந்து உன்னை கனவீனப்படுத்தி உன்னை வேடிக்கையாக்கி போடுவேன் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். மிக கொடூரமான ஒரு பட்டணமாக நினிவே இருந்தது. அதனால தான் ஆண்டவர் அதை அழிக்க சித்தம் கொண்டார்னு பார்க்குறோம். அசிரியா மிக கொடுமையான ஒரு வல்லரசாக அந்த நாட்களிலே திகழ்ந்தது. அங்கே என்ன செய்வாங்கன்னாக்க பல நாடுகளை அவர்கள் கைப்பற்றுவாங்க.
அந்த தேசத்தில் பல நாடுகளை கைப்பற்றி தன்னுடைய வசமாக கொண்டு வருவாங்க. ஆனால் கைப்பற்றிய நாடுகளை என்ன செய்வாங்கனாக்க அங்கேயே வச்சிருக்க மாட்டாங்க. அதை கொண்டு போய் அறிமுகமாகாத இன்னொரு நாட்டில் அந்த மக்களை கொண்டு போய் வைப்பாங்க. அவனுக்கு பாஷை தெரியாது, மொழி தெரியாது, திண்டாடுவான். இதனால அசீரியா மீது பயங்கரமான கோபம் அந்த நாட்களில் மக்களுக்கு வந்தது. நீங்கள் அதுக்கு ஒரு உதாரணம் கூட நீங்கள் படிக்கல. 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் 11 வசனத்தை பாருங்க. 2 ராஜாக்கள் 19:11 வாசிங்க. இதோ அசிரிய ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேட்டிருக்கிறாயே, நீ தப்புவாயோ? சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேட்டிருக்கிறாய்ன்னு சொல்றார். எல்லா நாடுகளையும் கைப்பற்றி தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இவர்கள் கொண்டு வந்தாங்க. அவ்வளோ கொடுமையானவங்க. அது கூட ஒத்துக்கலாம். ஆனால் என்ன செய்வாங்கன்னா அந்த மக்களை கொண்டு வந்து வேறு தேசத்தில் கொண்டு போய் போடுவாங்க. எருசலேமை பிடிச்சாங்கன்னு சொன்னால் எருசலேமில் அங்கேயே வச்சிருக்க மாட்டாங்க. அந்த மக்கள் அப்படியே அள்ளி கொண்டு போய் வேறு இடத்துல போடுவாங்க. அதுக்கும் ஒரு ஆதாரத்தை நம்ம சொல்லுவோம். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. 17:24 வாசிங்க. அசிரிய ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செப்பவாரியமிலும் இருந்து மனுஷரை வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றினான். இவர்கள் சமாரியாவை சொந்தமாய் கட்டிக்கொண்டு அதன் பட்டணங்களிலே குடியிருந்தார்கள். பார்த்தீங்களா, எங்கெங்கே இருக்கிறவர்களை கொண்டு வந்து சமாரியாவிலே குடியேற்றினார்கள். அவர்கள் அந்த பட்டணங்களை கட்டி கொண்டார்கள். இதுதான் அந்த ஜனங்களுக்கு அசிரிய ராஜாவுடைய மேலே பயங்கரமான கோபம். ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த நம்மளை ஒருவேளை என்னை கைப்பற்றி கொண்டு போய் நம்மளை சிறைப்படுத்தி கொண்டு போய் வேறு ராஜ்யத்தில் போட்டுருவாங்கன்னு சொல்லி பயங்கரமான பயத்தில் இருந்தாங்க. கிமு 722 721 இஸ்ரவேலுடைய 10 கோத்திரமும் அதே போல சிதறடிக்கப்பட்டது. ஒரு மனுஷன் கூட இல்லாதபடிக்கு எல்லாரையும் தூக்கிட்டு போனாங்க அசிரிய ராஜாக்கள். இப்போ இதன் மூலம் இஸ்ரவேலுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க ஆண்டவர் முயற்சிக்கிறார். ஏன் தெரியுங்களா? இவ்வளவு கொடுமையான தீமை செய்கிற மக்கள் வாழ்கிற நினிவேயை ஏன் அழிக்க ஆண்டவர் சித்தம் கொண்டார்னாக்க இஸ்ரவேலுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். இஸ்ரவேலில் எல்லாமே இருந்தது. தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, ஆசாரியர்கள் இருந்தாங்க, லேவியர்கள் இருந்தாங்க, தேவனுடைய ஆலயம் இருந்தது, அங்கே யோனாவும் இருந்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழவில்லை. அதான் அங்கே முக்கியம். எல்லாம் இருந்துச்சு. ராஜா இருந்தார், ஆசாரியன் இருந்தான், தேவாலயம் இருந்தது, பண்டிகைகள் இருந்தன, தினந்தோறும் பலிகள் இருந்தன. ஆனால் தேவனுக்கு பிரியமான ஜனங்கள் வாழலை. எல்லாமே பாவத்தில் இருந்தாங்க. அந்த ஜனங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக தேவன் நினிவேக்கு இந்த அழிவை கொண்டு வருவதற்கு சித்தம் கொண்டான்னு சொல்லி பார்க்கணும். யோனாவுடைய புஸ்தகம் 1:2 வாசிங்க. யோனா 1:2 நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். இஸ்ரவேலில் இவ்வளவு இருந்தோம், இஸ்ரவேல் மனம் திரும்பவே இல்லை. இஸ்ரவேல் தேவனை அவர்கள் ஆராதிக்கலை, பண்டிகைகளை கொண்டாடுறான், பலிகளை செலுத்துறான். ஆனால் கடவுளுக்கு பிரியமாக அந்த ஜனங்கள் தொடர்ந்து இல்லை. அப்போ இஸ்ரவேலுக்கு ஒரு பாடம் கற்பிக்குன்னு சொன்னால் மோசமான ஒரு பட்டணத்தை தேவன் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருந்தது. நினிவே மிக மோசமான பட்டணம், அதை ஆளுகிற ராஜா மோசமானவர். அந்த பட்டணத்தை ரட்சித்து இஸ்ரவேலுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த திட்டத்தை ஏற்படுத்துகிறார். எவ்வளவு பெரிய மகத்துவமுள்ள கடவுள் பாருங்க. தம்முடைய ஜனங்களை மனம் திரும்ப செய்வதற்காக தேவன் பல விதங்களில் போராடுறார். ஆனால் அவங்க மனம் திரும்பவே இல்லை. கடைசி வரை மனம் திரும்பலை. எல்லாமே இருக்குது. பண்டிகைகளை கொண்டாடுறாங்க, பலிகளை செலுத்துறாங்க, ஆசாரியன் இருக்கான், லேவியன் இருக்கான், எல்லாமே இருக்குது. தேவனுடைய ஆலயம் அங்கே இருக்குது. இது எல்லாமே இருந்தாலும் ஜனங்கள் சீர்கெட்டு போயிருக்கிறார்கள். அப்போ சீர்கெட்ட ஒரு நகரத்தை தேவன் தெரிந்து கொண்டு யோனாவுக்கு சொல்றார், நீ போய் என் வார்த்தையை சொல். நீ வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் அந்த ஜனங்கள் மனம் திரும்புவாங்க. அதைத்தான் இங்கே ஆண்டவர் இவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். பார், என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ராஜா முதல் மிருகம் வரையாக அங்கே என்ன செய்து கீழ்ப்படியுது. எல்லாமே இருக்குது உனக்கிட்ட. ராஜா இருக்கிறான், தேவனுடைய ஆலயம் இருக்கு, ஆசாரியர்கள் இருக்காங்க, தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. நீ மனம் திரும்பலேப்பான்னு சொல்லி ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். அதுதான் ஆண்டவருடைய திட்டமாக இருந்தது. 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 23-24 வரை வாசிங்க. யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமித்சாவின் 15ஆம் வருஷத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் யெரொபெயாம் ராஜாவாகி சமாரியாவில் 41 வருஷம் அரசாண்டு. 41 வருஷம் அரசாண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்கள் ஒன்றையும் அவன் விட்டு விலகவில்லை. பார்த்தீங்களா?
இந்த யெரொபெயாம், முதலாம் யெரொபெயாம், அவன் மிக மோசமான ராஜாவாக இருந்தான். அவனுக்கு பின்னால வந்த அத்தனை ராஜாக்களும் யெரொபெயாமுடைய பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தார்கள். யோனா தீர்க்கதரிசி இருக்கும் காலம் மட்டுமாக இது நடந்து கொண்டே இருந்தது. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 26, 27 வாசிங்க. யெரொபெயாம் இப்போது ராஜபாரம் தாவீது வம்சவசமாய் திரும்புகிறதா இருக்கும். இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்தப் போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்து கொண்டிருந்தான். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்படின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். இதுதான் முதலாம் யெரொபெயாம் செய்த காரியம். இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமுக்கு போய் தேவனை ஆராதித்து விடக்கூடாது, தாவீதை பின்பற்றி விடக்கூடாது என்பதற்காக தந்திரமாய் இந்த காரியத்தை செய்கிறார். கன்றுக்குட்டிகளை செய்து ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் வைத்தான். தானில் அது மட்டும் 31 வசனத்தை வாசிங்க. அவன் மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் புத்திரராய் இராத ஜனத்தின் ஈனமானவர்களை ஆசாரியனாக மாற்றினான். இது முதலாம் யெரொபெயாம் செய்த காரியம். ஈனமானவர்களை ராஜாவாக மாற்றினான். ஒரு கோவிலையும் கட்டி அங்கே பலியிடும்படி ஜனங்களை ஏவினான். இந்த சம்பவத்தை தொடர்ந்து வந்த அத்தனை ராஜாக்களும் கடைபிடித்தாங்க. நீங்க தொடர்ந்து வாசிங்க. இல்ல 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. 2வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை பின்பற்றி நடந்தான். அவைகளை விட்டு அவன் விலகவில்லை. யெரொபெயாமுடைய பாவத்தை தொடர்ந்து பின்பற்றி வருகிறான். 6வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாம் வீட்டாரின் பாவங்களை அவர்கள் விட்டு விலகாமல் அதிலே நடந்தார்கள். சமாரியாவில் இருந்த விக்கிரதோப்பும் நிலையாயிருந்தது. 11வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகாமல் அவைகள் எல்லாம் நடந்தான். இஸ்ரவேல் ராஜாக்கள் யாருமே இதற்கு எல்லா ராஜாக்களும் இதற்கு என்ன செஞ்சாங்கன்னா ஒத்து போனார்கள். முதலாம் யெரொபெயாம் என்ன பாவத்தை செய்தாரோ அந்த பாவத்தை தொடர்ந்து வந்து இஸ்ரவேல் ராஜாக்கள் செய்தார்கள். 21ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. குமாரனை தீமிதிக்க பண்ணி நாள் பார்க்கிறவனும் நிமித்தம் பார்க்கணுமா இருந்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை மிகுதியாய் செய்தான். இவ்வளவு நடக்குது இஸ்ரவேல்ல. நல்லா கவனிங்க. இஸ்ரவேல்ல எல்லாம் இருக்குது. தேவனுடைய ஆலயம் இருக்குது, தேவனுடைய தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, தேவனுக்கு பலி செலுத்துகிற ஆசாரிகள் இருக்காங்க, தேவனுடைய வார்த்தையாகிய நியாயப்பிரமாணம் இருக்குது. இவ்வளவு இருந்தும் ஜனங்களும் ராஜாக்களும் தொடர்ந்து யெரொபெயாமுடைய பாவத்தை தொடர்ந்து பின்பற்றி வந்தாங்க. இந்த ஜனங்களுக்கு தேவன் ஒரு பாடத்தை கற்பிக்க விரும்பினார். என்ன பாடம்? மோசமான ஒரு நகரமாகிய நினிவேவை தேர்ந்தெடுக்கிறார். தன்னுடைய வார்த்தைக்கு அந்த ஜனங்கள் எவ்வளவு சீக்கிரமாய் கீழ்ப்படிய போகிறார் என்பதை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க யோனாவுக்கு இந்த சம்பவத்தை கொடுக்கிறார். யோனா ஒரு கருவிதான், அவ்வளவுதான். நீ போய் சொல்லு. என் வார்த்தையை சொன்னவனையுமே அந்நிய தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எந்த அளவுக்கு அதுக்கு கீழ்ப்படிஞ்சு மனம் திரும்பகான்னு பாரு. இவ்வளவு இருந்து நீ என்ன இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க இந்த காரியத்தை செய்கிறதா பார்க்கிறோம். சங்கீதம் 106:20 பார்க்கிறோம். தேவனுடைய மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். புல்லை தின்கிற மாட்டினுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். கன்றுக்குட்டியை வணங்கி வந்தார்கள். மகிமையின் தேவனை அவர்கள் மறந்து போனார்கள் சொல்லி பார்க்கிறோம். எனவே தான் ஆண்டவர் சொல்றார், நினிவேயை ரட்சித்து இஸ்ரவேலுக்கு ஒரு பாடத்தை கற்றுக்கொடுன்னு சொல்லி யோனாவுக்கு இந்த சம்பவத்தை சொல்றார். யோனா நான் கீழ்ப்படியவே மாட்டேன்னு சொல்றார். நினிவேவை ரட்சித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பித்து கொடுப்பதற்காக யோனாவை நியமிக்கிறார். யோனா அதற்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்றார். இன்றைய சபையில் அப்படிதான் இருக்குது. எல்லாமே இருக்குது. இன்றைக்கு இருக்கிற சபையில் எது இல்லை? எல்லாமே இருக்குது. ஊழியர்கள் இருக்காங்க, மூப்பர்கள் இருக்காங்க, விசுவாசிகள் இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் சபை எப்படி இருக்குது? சபையில் இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்குது? பாவத்தை விட்டு விலகி வாழ்றாங்களா? எல்லாமே வந்துருச்சு. இன்னைக்கு உலகம் முழுவதும் இன்றைக்கு சபைகள் இருக்குது. ஆண்டவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிற தேவன் அல்ல.
இஸ்ரவேலருக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக மோசமான நினிவேயை தேவன் தேர்ந்தெடுத்தார். அதை ரட்சிப்பதற்காக தேவன் வல்லவராக இருந்தார். நீங்கள் நான் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம் பாருங்க. எல்லாமே இருக்குது, தேவனுடைய வார்த்தை இருக்குது, ஊழியர்கள் இருக்காங்க, மூப்பர்கள் இருக்காங்க, எல்லாமே இருக்குது. இருந்து என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? நான் கடவுளுக்கு பிரியமா வாழ்றேனா? அதான் முக்கியம். நான் தேவனுக்கு பிரியமாக இல்லை என்று சொன்னால் தேவன் எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்ப வல்லவராக இருக்கிறார். அதை மறந்துடாதீங்க. அது எந்த பாடம் வேணாலும் இருக்கலாம். அது எனக்கு எப்படி வேணாலும் வரலாம். அது எனக்கு வியாதியில் வரலாம், அல்லது என் குடும்பத்துடைய பிரச்சனைகளில் வரலாம், எது வேணாலும் வரலாம். எல்லாமே இருந்து நான் அதற்கு கீழ்ப்படியாமல் வாழ்வேனால் என்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா மாறிடும். இஸ்ரவேலருக்கு அப்படிதான் இருந்துச்சு. எல்லாமே இருந்தாங்க. தேவனுடைய நியாயப்பிரமாணம் இருந்தது, தேவனுடைய ஆலயம் இருந்தது, பலிகள் செலுத்தினாங்க, பண்டிகைகளை கொண்டாடினாங்க, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் யெரொபெயாமுடைய பாவத்தை விட்டவர்கள் தொடர்ந்து விலகாதபடி இருந்தார்கள். நம்முடைய பாவத்தை விட்டு விலகாமல் நீங்கள் தொடர்ந்து எதிலையாவது இருக்கிறீங்களா? அப்படி இருப்பீர்களானால் இன்றைக்கே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இல்லைன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க முயற்சிக்கிறான்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். மூன்றாவது காரியம், யோனாவுக்கு நான் யார் என்பதை கற்பிக்க ஆண்டவர் விரும்பினார். நான் யாருப்பா அப்படின்னு யோனாவுக்கு சொல்ல பார்க்குறார். நான் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. கலாத்தியர் 1:9-10 வாசிங்களேன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. மனிதனை பிரியப்படுத்துகிற சுவிசேஷங்கள், மனிதனை பிரியப்படுத்துகிற அநேக விதமான ஊழியர்கள் இன்றைக்கு சபையை குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அது அல்ல. தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது என்னை புதிய மனிதனாக மாற்றும். மனிதனை பிரியப்படுத்துகிற, மனிதனுக்கு பிரியமான வார்த்தைகளை சொல்லி இன்றைக்கு பாவத்திலே வாழச் செய்கிற அநேக சபைகள் முளைச்சிருக்குது உலகத்தில். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடவுளை எச்சரிக்கிறார். நான் மனிதனை பிரியப்படுத்துவனாக இருப்பேன், ஆனால் தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கவே முடியாது. என்னுடைய பிரசங்கம் மனிதனை பிரியப்படுத்துகிறதா இருக்குமானால், நான் அறிவிக்கிற சுவிசேஷம் மனிதனை பிரியப்படுத்துகிறதா இருக்குது, ஆனால் நான் ஆண்டவருக்கு பிரியமானவனாக இருக்கவே முடியாது, ஆண்டவருக்கு ஊழியனாக இருக்க முடியாது. பவுல் அங்கே எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். யோனாவுக்கு நான் யார் என்பதை கற்பிக்க விரும்புகிறார். இப்போ சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்த மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், கர்த்தரால் நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் என்பதை அவங்க சிறப்புத்தன்மையை நிலைநாட்ட போராடுறாங்க. அதான் முக்கியம். யோனாவுடைய காலத்தில் சிறையிருப்பிலிருந்து மீட்டு வந்த மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் சிறப்புத்தன்மை வந்தவர்கள், நாங்கள் கடவுளுக்கு பிரியமானவர்கள், நாங்கள் ஆராதிக்கிற கடவுள், வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த கடவுள், நாங்கள் தான் சிறப்பு மிக்கவர்கள் சொல்லி அதை நிலைநாட்டுவதற்காக போராடி கொண்டிருக்கிறாங்க. பிற நாட்டிலிருந்து பிரிந்து வந்து இதற்கு பிற நாட்டிலிருந்து பிரிந்து வாழ்வது தான் சரியான வழின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. யாரோடையும் சேரக்கூடாது. நீங்கள் பக்கத்தில் இருக்க சமாரியாவில் கூட சேர மாட்டாங்க. நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பாருங்க, ஆண்டவர் சமாரியா தேசத்தில் போறார். வழியாக போகும்போதே அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த பெண்ணிட்ட பேசுறதே அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எப்படி பேசுறாரு? அவங்கள்ட்ட தண்ணி கேட்கிறார். அதுவே அந்த மகளுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. எங்கள்கிட்ட இருந்து நீங்கள் தண்ணியெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது. அப்போ என்ன செஞ்சாங்கன்னாக்கா, சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்த மக்கள், நாங்கள் சிறப்பு மிக்கவர்கள், நாங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், எங்கள்கிட்ட சிறப்புத்தன்மை இருக்குது, எங்கள்கிட்ட யாரும் சேரக்கூடாது. தங்களை தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நேராக அர்ப்பணிக்க தொடங்கினாங்க. யாரும் எங்கள்கிட்ட சேரக்கூடாதுன்னு அந்த முடிவுக்கு வந்தாங்க. இதன் விளைவாக என்ன நடந்ததுன்னா, அவங்களுக்குள்ள ஒரு சுயநிலை வந்துருச்சு. என்ன சுயநிலம்? அதை நம்ம பார்க்கிறோம். யூதர் அல்லாத யாரையும் தேவன் மன்னிக்க கூடாதுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள உருவாக்கிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய தன்மை? பார்த்தீங்களா? நாங்கள் விசேஷித்தமானவர்கள், எங்களுடைய தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் எங்களை மட்டுமே தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். எங்களோட யாரும் சேரக்கூடாது, நாங்களும் யாரோடையும் சேர மாட்டோம், நாங்கள் சிறப்பு மிக்கவர்கள், எங்களுடைய கடவுள் வேற யாரையும் மன்னிச்சிடக்கூடாது. அந்த எண்ணம் உங்களுக்குள்ள சுயநலமான எண்ணம் உருவானது. யோனாவுக்கும் அது உருவானுச்சு. அதனால தான் யோனா கதறார், நான் போக மாட்டேன், நான் கீழ்ப்படிய மாட்டேன். நான் ஏன் போகணும்? எவ்வளோ மோசமான அந்த நினைவை பட்டனோ, அவ்வளோ மோசமான ஜனங்கள் அங்கே வாழ்கிறாங்க, நான் போய் அவங்களுக்கு அந்த சுவிசேஷம் சொல்லணுமா? நான் போக மாட்டேன்.
அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே வந்தது, சுயநலம் வந்தது. நாங்கள் யாருக்கும், இந்த தேவன் யாரையும் மன்னித்து விடக்கூடாது, அவர் எங்களுக்கு மட்டுமே உரிமை உள்ளவர், நாங்கள் மட்டுமே ஆராதிக்கக்கூடியவர், எங்களை மட்டுமே சிறப்புத்தன்மையாக தெரிந்து வைத்து பெற்றிருக்கிறார். எனவே இந்த தெய்வம் அந்நியரை ஒரு விதத்திலும் மன்னித்து விடக்கூடாது என்பதில் யோனா ரொம்ப தெளிவாக இருந்தார். அதனால தான் யோனாவுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக தேவன் இந்த செயலை செய்ய சொல்கிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் சொல்லி கடவுள் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினதை யோனா மறந்து போனார். சகல ஜனங்களும் என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்ன அந்த வார்த்தையை யோனா மறந்து போனார். அதனாலதான் நான் போக மாட்டேன்னு சொல்றார். அது அவருக்கு தெரியல. இந்த தெய்வம் பூமி அனைத்திற்கும் ராஜா, இவர் பூமியை ஆளுகை செய்கிறவர் அப்படிங்கிறத யோனா மறந்து போனதை நம்ம பார்க்கிறோம். ஏசாயாவுடைய புத்தகம் 49ஆம் அதிகாரம் 6வது வசனம். யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும், இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும், நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமாய் இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். உம்மை ஜாதிகளுக்கு ஒளியா வைப்பேன். யாரை பார்த்து சொல்றாரு? இஸ்ரவேலை பார்த்து சொல்றாரு. உண்மை பூமி முழுவதற்கும் ரட்சிப்பாய் விளங்கும்படி உன்னை ஒளியாக வைப்பேன்னு சொல்றாரு. யோனா, அவங்கெல்லாம் ரட்சிக்க கூடாது ஆண்டவரே, நினிவே மக்கள் ரட்சிக்க கூடாது, அவங்க மோசமானவங்க, அவன் ஏன் மனம் திரும்பணும் அப்படிங்கிறார். யோனாவுக்கு இந்த வார்த்தை புரியல. பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். இந்த வார்த்தையை தான் புதிய ஏற்பாட்டு சபையினுடைய விசுவாசிகள் எடுத்துக்கொண்டு ஊழியம் செஞ்சாங்க. அவர் பூமி முழுவதற்கும் ராஜா, அவருடைய ரட்சிப்பு பூமி முழுவதற்கும் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் பொருந்தும். அது யோனாவுக்கு தெரியாம போயிடுச்சு. இந்த ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, நான் பூமி முழுவதற்கும் ரட்சிப்பை கொடுக்க வருகிற ராஜா என்பதை யோனாவுக்கு விளங்க செய்வதற்காக யோனாவை போய் சொல்றார். ஆனா யோனா அந்த காரியத்தை செய்கிறேன்னு பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் பூமியிலே சபையை ஏற்படுத்தினார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு சபையில் ஆண்டவர், பூமியிலே சபையை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், புதிய ஏற்பாட்டுடைய சபை. அப்போ பூமியிலே ஆண்டவர் சபையை ஏற்படுத்தினுடைய முக்கியமான நோக்கம், நீங்களும் நானும் சாட்சி உள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழணும். பூமியிலே சாட்சியாக வாழ்வதற்கு கடவுள் உங்களையும் என்னையும் இந்த பூமியிலே சபையாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நம்முடைய சாட்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. கடவுளை அறியாத, கடவுளை பரியாசம் பண்ணுகிற, தேவனை எதிர்க்கிற, தேவனுக்கு எதிராக செயல்படுகிற ஜனங்களுக்கு மத்தியிலே உங்களையும் என்னையும் கடவுள் அவரை மகிழ்விக்கும்படி, அவரை மகிமைப்படுத்தும்படி வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்க. தேவனை எதிர்க்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. தேவனை மறுதலிக்கிற சமுதாயம் இந்த உலகத்தில் இருக்குது. பரியாசம் பண்ணுகிறவர்கள், கடவுளை பரியாசம் பண்ணுகிறவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கடவுளை மறுக்கிறவர்கள் இருக்கிறார். அவர்களுக்கு மத்தியிலே நீங்களும் நானும் சாட்சி உள்ளவர்களாய் வாழும்படி தேவன் திருச்சபை ஏற்படுத்தியிருக்கிறார். இருக்கிறோமா? இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியில் தான் அவங்கள வச்சிருக்கிறார். ரட்சித்தவனை உடனே பரலோகத்துக்கு கொண்டு போகல. சமுதாயத்தில் கடவுளை எதிர்க்கிறவன் இருக்கிறான், அவருக்கு எதிராக போராடுகிறவன் இருக்கிறான். அவங்க மத்தியிலே தான் கடவுள் உங்களை என்னை சாட்சியாக வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஏன் என்னை அழைத்திருக்கிறார்? சபையிலே நான் ஐக்கியமாய் இருக்கும்படி என்னை அழைத்திருக்கிற கடவுள். ஏன் என்னை அழைச்சார்? யோனாவை ஏன் அழைச்சார்? அவன் மனம் திரும்பணும். என்னையே அழைச்சார். நான் சபையிலே என்னை ஏன் ஆண்டவர் அழைச்சார்னா, பிள்ளைகளோடு கூட ஐக்கியமாய் இருக்கும்படி, பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய கிறிஸ்துவோடு கூட நான் ஐக்கியப்படும்படியாக என்னை அழைத்து வைத்திருக்கிறார். நான் இதை மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என் ரட்சிப்பில் கேள்விக்குறி இருக்குன்னு அர்த்தம். 2வது காரியம், 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று நம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை தேவன் அழைத்திருக்கிறார். இந்த ராஜ்யத்தை கட்டுவதற்காக சுவிசேஷம் என்கிற மிகப்பெரிய வார்த்தையை கொண்டு போய் ஜனங்களிடத்திலே சேர்க்கும்படி, அவர்களை ரட்சிக்கும்படி, அவருக்கு மகிமையை சேர்க்கும்படி தேவன் உங்களை வைத்திருக்கிறார். நான் செய்கிறேன் அந்த வேலையை, யோனா செய்யலை. உங்களை என்னை செய்யும்படி தேவன் இந்த உலகத்தில் ரட்சித்து சபையாகிய சங்கத்துக்களை வைத்திருக்கிறார். நான் இந்த வேலையை செய்கிறேனா? 1 பேதுரு 1:15 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இந்த இருங்கள். உலகத்தில் ஏன் என்னை ஆண்டவர் அழைத்தார்? பரிசுத்த வாழ்வு வாழ்வதற்காக. என்னை அழைத்த கடவுள் பரிசுத்தர். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நானும் இந்த உலகத்திலே பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் என்னை அழைத்திருக்கிறார். இதெல்லாம் நான் மறந்துட்டேன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னுடைய ரட்சிப்பில் மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குன்னு அர்த்தம். சபையில் ஐக்கியமாக இருக்கணும், கடவுளுக்கு மகிமையை கொண்டு வரணும், அவருடைய ரட்சிப்பின் மகத்துவமுள்ள சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அவர் பரிசுத்தமாய் வாழ்வது போல நானும் இந்த உலகத்திலே வாழணும். இதை மறந்துட்டு நம்ம அங்கே உட்காந்து இந்த பாத்திரத்தை பங்குள்வதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நான் வர்றேன், அவரை பாடுறேன், ஆராதிக்கிறேன், மற்ற நாள்லாம் என் இஷ்டம் போல் வீட்டில் வாழ்கிறேன்னு சொன்னாக்க இதில் நான் பங்கு கொள்வதில் எந்த அர்த்தமும் கிடையாது. இது உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் வராது. அதை உங்களை மனசில் வச்சுக்கோங்க. சிலுவை சுமக்கின்ற சீஷனாக கடவுள் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கார். 2வது காரியம், நான் சிலுவையை சுமக்கின்ற சீஷனாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் என்னை அழைத்திருக்கிறார். நான் சுமக்கிறேன் என் வாழ்க்கையில். மத்தேயு 10:38 யாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், வாசிங்க. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. பாத்திரன் அல்லன்னு சொல்றார். நான் சிலுவையை சுமக்கிறவனாக இருக்கணும். நான் சிலுவையை சுமக்கிற இல்லை என்று சொன்னால் அவருடைய பிள்ளையாகவே இருக்க முடியாது. எனக்கு பாத்திரன் இல்லைன்னா அதான் அர்த்தம். நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்வதற்கு எனக்கு எந்த அருகதையும் கிடையாது. என் வாழ்க்கையில் தினந்தோறும் சிலுவை சுமக்கிறவனாக இருக்கணும். அப்போ ஒரு நாள் கூட நான் சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்லாம் இல்லை. மத்தேயு 16:24 மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என்னை பின்பற்றுனாவே சிலுவை சுமக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். சிலுவை சுமக்காமல் தேவனை பின்பற்றவே முடியாது. தேவனுடைய ஜனங்களே, அது ரொம்ப முக்கியம். என் வாழ்க்கையிலே சிலுவை சுமக்காமல் எனக்கு எல்லாமே இந்த உலகத்தில் வரும். ஆனால் என்னுடைய தெய்வம் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நான் சிலுவை சுமக்க வேண்டியது அவசியம். சிலுவையை சுமக்காமல் என்னை நீ பின்பற்றி வர முடியாது, எனக்கு பிரியமுள்ள சீசனாக இருக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றார். ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் கூட என்ன செஞ்சிடறான்? மனம் உடைஞ்சு போயிடும். என்ன ஆண்டவரே எனக்கு இதை கொடுத்துட்டீங்க, நான் இப்படியெல்லாம் இருந்தேனே அப்படின்னு சொல்கிறோம். பாடுகளும் வேதனைகளும் இந்த மனித வாழ்க்கையில் வரும். ஏன்னா ஆதாமுடைய சாபத்தின் மூலமாக விளைந்த அத்தனை விதமான சாபங்கள் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எல்லாமே வரும். ஆனால் மகிமையின் தேவன் உங்களையும் என்னை ரட்சித்ததினாலே எல்லாவற்றிலிருந்து அவர் விடுதலை கொடுத்து வருகிறார். அந்த நம்பிக்கை எனக்குள்ள இருக்கணும். என் கடவுள் இருக்கிறார், அவரை பார்த்துக்கிறவார். என் தேவன் என்னை ரட்சித்த தேவன் இருக்க, அவர் பார்த்துக்கிறவார். எல்லாவற்றையும் அவரை சார்ந்தே வாழணும். கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நான் அறைஞ்சிருக்கிறேனா? நான் கிறிஸ்துவன் சொன்னா என்னுடைய மாம்சத்தையும் என்னுடைய ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கணும். நான் அறையாம அவருடைய சீசனா இருக்க முடியாது. நான் அறையாம அவருக்கு நான் கீழ்ப்படிஞ்சு வாழ முடியாது. நான் அறையாம அவருடைய சிலுவையை சுமக்கவும் முடியாது. நான் அழைத்தனுடைய நோக்கம் புரியலைன்னு சொன்னா நான் அவருக்கு ஒரு நல்ல சீசனாகவே இருக்க முடியாது. யோனா எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பை யோனாவால் புரிந்து கொள்ள முடியல. இந்த தெய்வம் யார் என்பது யோனாவால் புரிந்து கொள்ள முடியல. இவர் சர்வ பூமிக்கும் ஆண்டவர் என்பதை யோனாவால் புரிந்து கொள்ள முடியல. பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறார், சர்வபூமியை ரட்சிப்பதற்காக உன்னை நான் வச்சிருக்கேன்ப்பா, சர்வபூமிக்கும் ஒளியாக நான் உன்னை வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது யோனாவுக்கு தெரியல. அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் யோனாவுக்கு தெரியல. உங்களை என்னையும் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு ஒளியாக வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் சொன்னார், இந்த உலகத்திற்கு ஒளியாக வெளிச்சமாக இஸ்ரவேலை வச்சிருக்கேன்னு சொன்ன அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும்
இந்த தேசத்திற்கு, இந்த பட்டணத்திற்கு ஒளியாக வச்சிருக்கிறார். நான் ஒளியா இருக்கிறேனா? நான் அவருடைய சீஷனா இருக்கிறேனா? அவருடைய சிலுவையை சுமக்கிறேனா? அவருக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்றேனா? இதெல்லாம் இல்லைன்னு சொன்னா நான் எப்படி ஒரு நல்ல சீஷனா இருக்க முடியும்? நான் எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு போக முடியும்? என்னுடைய வேலை ஸ்தலங்கள்ல எனக்கு சமயம் கிடைக்கிற நேரமெல்லாம் நான் ஒரு நல்ல சீஷனா இருக்கேன்னு சொன்னா, நல்ல சிலுவையை சுமக்கிறேன்னு சொன்னா, கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற வேலையை நான் செஞ்சாகணும். நான் வேலையை செய்யாம தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு என்ன? அவருடைய மகத்துவமுள்ள ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்ப்பது. அதை நான் செய்யாம ஒரு நல்ல சீஷனா அந்த உலகத்தில் வாழவே முடியாது. அவர் ரட்சிக்கப்படுறானோ படலையும் என் வேலை என்ன? தெய்வம் ஒருத்தர் உண்டுப்பா, உன பாவத்துக்காக இந்த உலகத்தில் வந்து மரிச்சிருக்கார், நீ ஏற்றுக்கொண்டாயானால் உனக்கு பாவமன்னிப்பு உண்டு, நித்தியம் உண்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். இதை கூட நான் சொல்ல தயங்கினேன்னு சொன்னா நான் ஒரு நல்ல சீஷனா இருக்க முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஏன் ஆண்டவர் உங்களை ஏற்படுத்தினார்? இந்த பூமியிலே சாட்சிகளாய் வாழ. ஏன் சபையை கடவுள் ஏற்படுத்தினார்? சாட்சியாய் வாழ. ஆண்டவர் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒருபாடு சொன்ன வார்த்தை அது. பூமியினுடைய கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறேனா? என் வாழ்க்கை அப்படி இருக்குதா? நான் பரிசுத்தமே வாழ்கிறேனா? மத்தேயு 28:19-20 வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களையும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொன்னார். பூமி அனைத்துக்கும் நீங்க போய் சொல்லணும்னு சொல்றார். இங்கேதான் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு ஒரு கடவுள், ஒரு குறிப்பிட்ட தெருவுக்கு ஒரு கடவுள், இந்த ரோட்டில் ஒரு கடவுள், அந்த தெருவில் ஒரு கடவுள் இருக்கும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் சர்வ பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறார். சர்வ பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறார். இங்கே பார்க்குறோம்ல, இந்திய தேசத்தில் பார்க்குறோம், இல்லை நம்ம வாழ்ந்து வந்த இடத்துல பார்க்குறோம்ல, இது எங்களுடைய குல தெய்வங்கிறான், இது எந்த ஊருக்கு சொந்த தெய்வங்கிறான், அது அந்த தெருவுக்கு சொந்தங்கிறான். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கடவுள் அப்படி அல்ல. உலகம் முழுவதுக்கும் ரட்சிப்பின் அதிபதியாக இருந்து கொண்டு இன்றைக்கும் மனிதனை ரட்சித்து கொண்டே இருக்கிறார். சர்வபூமிக்கும் ஆண்டவரை நீங்கள் நானும் ஆராதிக்கிறோம். எவ்வளோ பெரிய அன்பின் தெய்வத்தை நம்ம இருதயத்தில் சுமந்திருக்கிறோம்னு பாருங்க. அவர் சர்வபூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறார். அவரை என் இருதயத்தில் நான் சுமந்துக்கிட்டு இருக்கிறேன். நம்ம இதை மறந்துட்டு நம்மோடு கூட ஞானஸ்தானத்தின் மூலமாக எடுத்த உடன்படிக்கையை மறந்துட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு வாரம் நான் இதில் மறந்துட்டு இது எடுத்தேன்னா எனக்கு என்னத்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆசீர்வாதம் கொண்டு வரும்? சீஷத்துவம்னா என்னன்னே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. கீழ்ப்படிதலாம் என்னன்னு தெரியல. சிலுவை சுமக்கிறது என்னன்னு தெரியல. இப்போ எல்லாத்தையுமே நான் மறந்து விட்டு ஞானஸ்தானத்தின் மூலமாக எடுத்த உடன்படிக்கையும் நான் மறந்துட்டு ஆராதனை முடிஞ்ச விற்பாடு எனக்கு இது அப்பவும் திராட்சரசமும் தருவாங்கன்னு சொல்லி இதில் பங்கெடுத்தேன்னு சொன்னால் இது எனக்கு எப்படி ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருக்கும்? ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். யோனா மீனை தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் யோனாவுக்கு மீனை ஆயத்தப்படுத்தினார். யோனா போய் நான் மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருந்தேன்னு சொல்லி குதிச்சாரா? இல்லை. அங்கே கொண்டு போய் நிறுத்துவார் ஆண்டவர். நான் இதெல்லாம் மறந்துட்டு, கீழ்ப்படிதலை மறந்துட்டு, சிலுவை சுமக்கிறத மறந்துட்டு, சபை ஐக்கியத்தை மறந்துட்டு, அவருடைய அழைப்பை மறந்துட்டு இந்த உலகத்திலே நான் சுகபோக வாழ்க்கை அனுபவித்து வாழ்வேனானால் நான் குடியிருக்கிற இடம் பூமி அல்ல, யோனாவுடைய மீனினுடைய வயிறு. அது எவ்வளவு கொடுமையானதுன்னு உங்களுக்கே தெரியும். அங்கே கொண்டு தெய்வம் நம்மளை நிறுத்திடுவார். ரொம்ப ஜாக்கிரதையாக வாழ வேண்டியது அவசியம். 1 கொரிந்தியர் 11:27. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். நான் குற்றவாளியாக தீர்க்கப்படுவேன். நான் பாவம் செஞ்சுட்டு இதில் கையை வச்சேன், எனக்கு எதுவுமே நடக்கலை, அப்படிலாம் சொல்லாதீங்க. வேதம் சொல்லுகிறது, அது சத்தியமுள்ள வார்த்தை, அது உண்மையுள்ள வார்த்தை. நீ குற்றவாளின்னு ஆண்டவர் கணக்கில் எழுதிடுவார். அங்கே நீ பதில் சொல்லணும்.
இங்கே வேணா உடனே அந்த நிகழ்வு நிகழாம இருக்கலாம். ஆனால் தேவனால் எழுதப்பட்ட கணக்கிலே அது இடம்பெற்றிருக்கும். அதை மறந்துடாதீங்க. அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாயிருப்பான். நான் இனிமே இதில் பங்கு கொள்ளும் போது நான் எவ்வளவு ஜாக்கிரதையா பங்கு கொள்ளன்னு சொல்லி இன்றைக்கே நம்ம தீர்மானம் எடுத்துக்கிட்டு போவோம். கீழ்ப்படிதல் இல்லாம, சிலுவையை சுமக்காம, அவருடைய அழைப்பை மறந்துவிட்டு, சீஷத்துவத்தை மறந்துவிட்டு, நான் ஒரு சீஷனாக, நல்ல சீஷனாக, தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளையாக இந்த உலகத்தில் வாழவே முடியாது. நான் உலகத்தில் நல்ல பிள்ளையாக, கடவுளுக்கு பிரியமுள்ள பிள்ளையாக வாழாம நான் இதில் பங்கெடுத்தேன்னு சொன்னா அது எனக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்னு நினைக்கிறீங்க? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை. இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை. அவ்வளவுதான், நிறுத்திடுவார். ஆதாமுகிட்ட சொன்னதுதான், மனுஷன்கிட்ட சொன்னதுதான். தொடர்ந்து நான் உன்னோட போராடிக்கிட்டு இருக்க மாட்டேன்ப்பா. தொடர்ந்து என்னுடைய வார்த்தையை நீ கேட்டுக்கிட்டே இருக்கிற, மனம் திரும்ப மாட்டேங்கிற, என்னுடைய ரட்சிப்பின் மகத்துவத்தை எனக்கு புரிய மாட்டேங்கிற, எப்போ பார்த்தாலும் அப்படியே இருந்து கொண்டிருக்கிற, அந்த பாவத்தில் இழைத்திருக்கிற, என் ஆவி மனுஷனோட போராடுவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். யோனா 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. 1:17. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். 3 நாள் யோனா இருந்தான். அந்த மாதிரியான ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையிலே கொண்டு போய் கடவுள் நம்மை நிறுத்தி விடுவார். ரொம்ப ஜாக்கிரதையாக வாழணும். நானும் கிறிஸ்தவன், நானும் ஆண்டவருடைய பிள்ளை அப்படிலாம் சொல்லிக்கிட்டு தெரியாதீங்க. யோனா மீனுடைய வயிற்றிலே இரவும் பகலும் 3 நாள் இருந்தான். இந்த உலகத்திலே தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழுவோம் என்றால் நாம் வாழுகிற வாழ்க்கை பூமியில் அல்ல, யோனாவுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட மீனுடைய வயிறு. அதை மறந்துடாதீங்க. அந்த மாதிரியான ஒரு நெருக்கத்தின் மத்தியிலே தெய்வம் கொண்டு போய் நம்மளை நிறுத்தி விடுவார். எவ்வளோ ஜாக்கிரதையாக பயமுள்ளவர்களாக இந்த உலகத்தில் நம்ம வாழணும் பாருங்க. சத்தியம் தெரியாமல் எப்படி வேணாலும் இந்த உலகத்தில் இருந்துடலாங்க. எனக்கு சத்தியம் தெரியாது, நான் ஒரு பெண்டிகா சபையில் இருக்கிறேன் அல்லது ஒரு சிஎஸ்சி சபையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துடலாம். ஆனால் மகத்துவமுள்ள வார்த்தையை கடுமையாய் பாவ மன்னிப்பை குறித்தும் மீட்பை குறித்தும் பிரசங்கிக்கிற ஒரு பிரதரன் சர்ச்சில் இருந்துக்கிட்டு எனக்கு இதெல்லாம் தெரியாது பிரதர்ன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அதை காட்டியும் ஒரு மோசமான நிலைமை வேறு எதுவுமே கிடையாது. நம்மால வேண்டிய இடம் பூமி அல்ல, மீனனுடைய வயிறுங்கிறத மறந்துடாது. அந்த நிலைமைக்கு கடவுள் கொண்டு போய் உங்களை நிறுத்திடுவார். ரொம்ப கஷ்டம். எவ்வளோ எச்சரிக்கையாக நம்ம வாழ வேண்டியது அவசியம். இப்போ தேவனை மறக்கிறவர்கள், தேவனை எதிர்க்கிறவர்கள், தேவனை தேடாதவர்கள், தேவனை அவமதிக்கிறவர்கள். நீங்கள் விசுவாசியாக இருக்கலாம், நிறைய நேரங்கள் அதை நம்ம செய்கிறோம். தேவனை எதிர்க்கிறோம், தேவனை அவமதிக்கிறோம், தேவனை நிறைய இடங்களில் தேடாமல் இருக்கிறோம். நம்ம வாழ வேண்டிய இடம் எது? அப்படிப்பட்டவர்கள் பூமி அல்ல, யோனாவுக்கு கொடுக்கப்பட்ட மீனின் வயிறு. இந்த லிஸ்ட்டில் நான் இருக்கிறேன்னா இன்னைக்கு என்ன மனம் திரும்புங்க. ஆண்டவரை நான் எதிர்க்கிறவனா இருக்கிறேனா? எனக்கு சஞ்சலம் வருத்தம் வரும்போது ஆண்டவருக்கு எதிராக பேசுகிறேனா? அல்லது ஆண்டவருக்காக நான் வாழாமல் இந்த உலகத்தில் சுகபோக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? தேவனை அநேக இடங்களே தேடாதபடிக்கு இருக்கிறேனா? அப்படி இருப்பேனானால் நான் இருக்க வேண்டிய இடம் பூமி அல்ல. அதை நினைவில் வச்சுக்கிற வேண்டியது ரொம்ப அவசியம். கடவுள் நம்மை ரட்சித்திற்காக அவருக்கு நிறைய நேரங்களில் நன்றி சொல்லுகிறோம். என்னை ரட்சித்துட்டாருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறோம். ரொம்ப சந்தோஷம் அதெல்லாம். ஆனால் நான் அனுபவிக்கின்ற ரட்சிப்பு, நான் அனுபவிக்கின்ற தேவனுடைய இந்த இரக்கத்தையும் கிருபையையும் எனக்கு எதிராளியாக இருக்கிறானே, எனக்கு பக்கத்தில் இருக்கிறானே, அவனுக்கு போய் சேரணுமே. நான் மட்டும் அதை அனுபவிக்கிறேன் நிறைய நேரங்களில். மத்திய எழுதின நற்செய்திகள் 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். செய்கிறீங்களா? இந்த ரட்சிப்பின் மகத்துவமுள்ள சுவிசேஷம் என்னை பயக்கிறவனுக்கு, எனக்கு எதிராக செயல்படுறவனுக்கு, தேவனை எதிர்க்கிறவர்களுக்கு நான் அதை கொண்டு போய் சேர்க்கிறேனா? லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள்.
அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. பக்கத்தில் இருக்கிறவன், என்னுடைய அருகாமையில் இருக்கிறவன், எனக்கு எதிராளியானவன், இன்னும் மனம் திரும்பலையே, ரட்சிக்கப்படலையே, அவனுக்காக நான் ஜெபிக்கிறேனா? அவனுக்காக நான் பாரப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் அழுகிறேனா? இதெல்லாம் நான் செய்யாம எப்படி உண்மையுள்ள உத்தமமான சீஷனாக இருக்க முடியும்? எப்படி அவருடைய சிலுவையை சுமக்க முடியும்? யோனா இதையெல்லாம் மறந்து போய்விட்டார். ஏசியா தீர்க்கதரிசி எழுதின தீர்க்கதரிசி நூலையே யோனா மறந்தார். இந்த உலகத்திற்கு ஒளியாக வெளிச்சமாக தெய்வம் உங்களை என்னை வைத்திருக்கிறார். யோவான் நற்செய்தி நூலில் நம்ம வாசிக்கிறோம். உங்களுக்கு ஒளியாய் வைத்திருக்கிறேன்னு சொல்கிறார், வெளிச்சமாக வைத்திருக்கேன்னு சொல்கிறார். நீங்கள் இருளில் வாழ்ந்தீங்க, உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்கிறார். அப்படி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிற கடவுளுக்கு முன்பாக நீங்கள் நான் எப்படி சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ்கிறோம்? இந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு நான் கொண்டு போகிறேனா? மற்றவர்களை நான் இருளிலிருந்து மீட்கிறேனா? வெளிச்சத்தின் பிள்ளையாக அவர்களை மாற்றுகிறேனா? அவருடைய சிலுவையை என் வாழ்க்கையை சுமக்கிறேனா? அவருக்கு உண்மையான சீசனா இருக்கிறேனா? அவருடைய பரிசுத்த வாழ்கிறேனா? இதெல்லாம் நான் தெரியாமல் எப்படிங்க அவருக்கு உண்மையான ஆராதனை எடுக்க முடியும்? எப்படி அவருக்கு உண்மையான பிள்ளையார் அந்த உலகத்தில் வாழ முடியும்? இந்த உலகத்தில் 2 வகையான மக்கள் மட்டுமே உண்டு. நாங்கள் இது மட்டும் நான் சொல்லி முடிக்கிறோம். இந்த உலகத்தில் 2 வகையான மக்கள் உண்டு. ஒன்று, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக ஓடுகிற மக்கள். தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக ஓடுகிற மக்கள். 2வது, தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக ஓடுகிற மக்கள். இந்த 2 வகையான மக்கள் தான் இருக்காங்க. ஒன்று தேவனுடைய சித்தத்தை செய்வான், அவருடைய தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக நிற்பான். இந்த 2ல் நான் எந்த வழியில் ஓடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நீங்களே பார்த்துக்க. இந்த யோனாவுடைய புஸ்தகத்தில் யெகோவா அப்படிங்கிற வார்த்தை கிட்டத்தட்ட 48 முறை வருகிறது. யெகோவா என்கிற வார்த்தை, கர்த்தர் என்கிற வார்த்தை 48 முறை மட்டுமே வருகிறது. ஆனால் யோனா 39 முறை அவனுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோனா புஸ்தகத்தினுடைய கதாநாயகன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தராகிய யெகோவாகிய தேவன். யோனாவுக்கு ஒரு வழியை சொல்லுகிறார். யோனா ஒரு தூசி, அவனை ஒரு கருவியாக பயன்படுத்த விரும்புகிறார் ஆண்டவர், அவ்வளவுதான். யோனா ஒரு தூசி, கடவுள் அவனை அழைத்து ஒரு கருவியாக பயன்படுத்த விரும்புகிறார். ஆனால் யோனா அதற்கு கீழ்ப்படியவில்லை. யோனா அதற்கு மாறாக செயல்படுவதை பார்க்குறோம். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 8லிருந்து 10 வசனங்கள் வரையிலும் வாசிங்க. எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பேர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. என்னுடைய வாழ்க்கையிலும் பிரதி வைக்கணும். அவர் சொல்றார், இந்த மகத்துவமுள்ள கடவுளுக்கு முன்பாக அவருடைய வார்த்தை அறிவிப்பதற்கு எனக்கு தகுதியே கிடையாது. எனக்கு தகுதியே கிடையாது. நான் ஒரு கருவி. கடவுள் என்னை பயன்படுத்துகிறார். நான் இதுவரையிலும் ஓடிக்கிட்டு இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. இந்த எண்ணம் எனக்குள்ளே இருக்கணும். ஆண்டவரே, நான் ஒன்றுமே கிடையாது ஆண்டவரே, நான் ஒரு தூசி. என்னை நீர் கருவியாக எடுத்து பயன்படுத்துகிறீர். அது உங்களுடைய தாளந்தா இருக்கலாம், கடவுளுக்காக செய்கிற செயலாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். யோனா ஒரு தூசி, அவனை ஒரு கருவியாக பயன்படுத்த தெய்வம் விரும்பினார். ஆனால் அதற்கு கீழ்ப்படியாதபடிக்கு அவன் தர்ஷீஷுக்கு கப்பலேறினான்னு சொல்லி வேதம் சொல்கிறது. 2 விதமான மக்கள் தான் உண்டு இந்த உலகத்திலே. கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்காக ஓடுகிற ஒரு ஜனம், கர்த்தருக்கு எதிரான சித்தத்தை செய்வதற்காக ஓடுகிற மக்கள். நான் எந்த பிரிவிலே ஓடிக்கொண்டிருக்கிறேன்? அது உங்களிடத்திலே அந்த கேள்வியை விட்டுறேன். நான் எந்திலே ஓடுகிறேன்? தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக, தேவன் எனக்கு எதற்காக என்னை அழைத்தாரோ, எதற்காக அவருடைய சீசனாக மாற்றினாரோ, அதை செய்வதற்காக நான் அதில் ஓடுகிறேனா? அல்லது என்னை அழைத்தும் அதை நான் மறந்துவிட்டு அவருடைய சித்தத்திற்கு எதிராக செயல்படுகிற மனிதனாக இருந்து கொண்டிருக்கிறேனா? எதில் நான் ஓடுறேங்கிறத நாமளே தீர்மானித்துக் கொள்ளலாம். இதனுடைய நாம் அமைப்படுவதாக நாம் ஜெபிக்கலாம். இரக்கமும் அன்பும் நிறைந்த பரலோக பிதாவே, அருமையான இந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். யோனாவுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வாய்ப்பு, அந்த வாய்ப்பை மறந்தவராக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு, நான் செத்தாலும் பரவாயில்லை, நான் நினிவேக்கு கடந்து போக மாட்டேன்னு சொல்கிற அந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். சுவாமி, இஸ்ரவேலை குறித்து சொல்லும்போது
உங்களை நான் இந்த உலகத்திற்கு ஒளியாக வைத்திருக்கிறேன். என்னுடைய மகத்துவமுள்ள ரட்சிப்பை அறிவிக்கும்படி உங்களை உலகத்திற்கு ஒளியாக வைத்து ஏற்படுத்தியிருக்கிறேன் சொன்னீர். எங்களுடைய ஆதி அப்போஸ்தலர்கள் அந்த வார்த்தையை மறவாதபடிக்கு அதை நினைவு கூர்ந்து உம்முடைய சித்தத்தை செய்வதற்காக ஓடினார்கள் என்பதையும் ஆண்டவரே நாங்கள் வேதத்தை வாசித்தோம். இந்த உலகத்தில் எங்களை அழைத்ததனுடைய நோக்கம் எவ்வளவு மகத்துவம் உள்ளது. ஒரு சீஷனாக சபையிலே நாங்கள் ஐக்கியப்பட்டு வாழ, அவருடைய மகிமைக்கென்றும் அவருடைய பரிசுத்தத்துக்கென்றும் இந்த உலகத்திலே வாழ்வதற்காக எங்களை அழைத்திருக்கிறீர் சுவாமி. நீர் அழைத்த அழைப்பை நாங்கள் இந்த உலகத்திலே மறந்துவிட்டு உம்முடைய சித்தத்திற்கு எதிரான ஜனங்களாக நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோமா, அல்லது உம்முடைய சித்தத்தை செய்வதற்காக நாங்கள் ஓடுகிறோமா? தேவனே, எங்களை நாங்களே உம்முடைய சமூகத்தில் போடுக்கிறோம் சாமி. பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்கள் யுரேமியாவுடைய பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேலருக்கு ஒரு பாடத்தை கற்பிப்பதற்காக நீ நினிவேவை தெரிந்து கொண்டீர். நினிவே ஜனங்கள் உடனே மனம் திரும்பினார்கள். ஆனால் உங்களுக்குள்ளே ஆசாரியனும் லேவியனும் தேவனுடைய ஆலயம் தீர்க்கதரிசி இவைகளெல்லாம் இருந்தும் நீங்கள் மனம் திரும்பவில்லையே என்று சொல்லி ஆண்டவர் யோனாவை பார்த்து சொல்கிறதை பார்க்கிறோம். அதே கேள்வி எங்களுக்கும் இருக்கிறது. எங்களுக்கு ஒரு நல்ல சபையை கொடுத்திருக்கிறீர், ஊழியர்களை கொடுத்திருக்கிறீர், மூப்பரை கொடுத்திருக்கிறீர். ஆனால் நாங்கள் எப்படி வாழ்கிறோம்? இஸ்ரவேலரை போல ஆண்டவரே நாங்கள் பாவத்திலே தொடர்ந்து இருந்து கொண்டு தேவனை மகிழ்ப்படுத்துகிறோம் என்று சொல்கிறோமா, அல்லது பாவத்தை விட்டு விலகி பரிசுத்த தெய்வத்துக்கு முன்பாக அவருடைய சித்தத்தை செய்து ஓடுகிறவராக இருக்கிறோமா? இரண்டு விதமான கேள்வி எங்கள் மனத்தில் வைத்திருக்கிறீர் சுவாமி. நாங்கள் எதிலே ஓடுகிறோம் என்பதை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபை எங்களுக்கு தந்தீர். ஒவ்வொரு நாளும் உடைய உடன்படிக்கையின் பாத்திரத்துக்கு முன்பாக வந்து நாங்கள் நிற்கும்போது நாங்கள் உடைய சித்தத்தை செய்து உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக இதிலே கையெடுக்கிறோமா, அல்லது எப்படி ஆண்டவரே? இப்படிப்பட்ட சிந்தனை எங்களுக்கு இந்த வேலையில் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். ஒருவேளை இதிலே உம்முடைய பிள்ளைகள் குறைபற்று பாரானால் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து வரும் நாட்களை உமக்கு மகிமையாய் வாழ, உம்முடைய சித்தத்தை செய்ய ஓட, உமக்கு உகந்த சீஷனாக வாழ ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கும் எனக்கும் வேண்டிய கருவிலை காத்தாருங்க சுவாமி. நேரத்திலே எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே மகத்துவமுள்ள ரட்சிப்பின் சுவிசேஷம் எவ்வளவு உன்னதமானது, அதை அறிவிக்க வேண்டிய கடமை எங்கள் மீது இருக்கிறது என்பதை எங்களோடு பேசியிருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து வந்திருக்கிற பிள்ளைகளோடு பேசினே அதற்காய் செலுத்துகிறோம். எல்லாவற்றிலும் உடைய நாமம் வகைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் செலுத்தி எங்கள் ஆண்டவர் ரட்சகர் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுடைய ஜெபத்தை எடுக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடன்மே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவற்றையும் மறவாதே. ஆமென்.